Good morning students, welcome to 12th biology class. In this class discuss about lesson 7 human health and disease. So previous class discuss about human diseases, now discuss about immune system or immunology. So next what are the interferon, mention their role. So interferon means interferon என்னதுன்னா antiviral proteins, அதாவது வைரஸுக்கு எதிராக உற்பத்தி ஆகக்கூடிய புரோட்டீன் பேர் தான் வந்து interferon. இதோட ரோல் வந்து எடுத்துக்கிட்டோம்னா chemical mediators for innate immunity. They induce antiviral state in the uninfected cells. So next, what is vaccine? Vaccine is a biological preparation that provide active acute immunity to a particular disease. இப்போ வேக்சின் என்னதுன்னா தடுப்பூசி. இது என்னென்னா ஒரு பர்டிகுலர் டிசீஸுக்கு அக்யூட் இம்யூனிட்டி கொண்டு வரதுக்காக நம்ம செலுத்தக்கூடிய அந்த பயாலஜிக்கலாக ப்ரிப்பேர் பண்ணி செலுத்தக்கூடிய அந்த தடுப்பூசிக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வேக்சின். இட் ரிசம்பிள்ஸ் எ டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஸோ இது எதை ரிசம்பிள்ஸ் எதை மாதிரி இருக்கும்னா டிசீஸ் மைக்ரோஸ் பற்றியாக அதை வந்து ஒத்துருக்கும். இட் இஸ் மேட் ஃப்ரம் எதுலேருந்து தயார் பண்ணுறாங்கன்னா வீக்கண்ட் மைக்ரோப்ஸ், அதுக்கடுத்து அட்டனேட்டட் மைக்ரோப்ஸ், கில்டு மைக்ரோப்ஸ், டாக்ஸின் ஆஃப் மைக்ரோப்ஸ், சர்ஃபேஸ் ப்ரோட்டீன் ஆஃப் மைக்ரோப்ஸ். இந்த மைக்ரோப்ஸ்லேருந்து என்ன பண்ணுறாங்க, இந்த வேக்சினை தயார் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் இம்யூனாலஜி. What is immunology or define immunology? Immunology means study of immune system. Immune system பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் immunology. இம்யூன் சிஸ்டம்னா என்னென்னா ப்ரொடெக்ட் ஃப்ரம் வேரியஸ் இன்ஃபெக்டிவ் ஏஜென்ட்ஸ், அதாவது என்னது பல்வேறுபட்ட நோயை உண்டாக்கும் ஏஜென்ட்லேருந்து நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ணக்கூடிய அந்த சிஸ்டம் பேர் தான் இம்யூன் சிஸ்டம். ஸோ இம்யூனாலஜி ரெஃபர்ஸ் டு த ஸ்டடி ஆஃப் இம்யூன் மெக்கானிசம் யூஸ்டு பை த பாடி ஃபார் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் த என்வரன்மெண்டல் ஏஜென்ட்ஸ். அதாவது என்வரன்மெண்டல் ஏஜென்ட்ஸில் இருந்து பாடியை வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணக்கூடிய அந்த இம்யூன் மெக்கானிசத்தை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் இம்யூனாலஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஃபைன் ஆன்டிஜன். ஆன்டிஜன்னா என்ன சார்? ஆன்டிபாடி ஜென்ரேட்டர், எனி சப்ஸ்டன்ஸ் கேபபிள் ஆஃப் எலுசிடிங் இம்யூன் ரெஸ்பான்ஸ், இம்யூனோஜென்ஸ். இட் ரியாக்ட் வித் ஆன்டிபாடி. இட் இஸ் ரெப்ரசன்ட் பை தி ஏஜி. ஓகேங்களா? ஸோ ஆன்டிஜன் எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா ஏஜி மென்ஷன் பண்ணுவாங்க. இது என்ன பண்ணணும்னா ஆன்டிபாடியோட ரியாக்ட் ஆகும். இதுக்கு இன்னொரு பேர் இம்யூனோஜென்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த சப்ஸ்டன்ஸ் வந்து இம்யூன் ரெஸ்பான்ஸை வந்து எலுசிடாக தான் உருவாக்குதோ அந்த சப்ஸ்டன்ஸுக்கு பேர் ஆன்டிஜன்ஸ். ஆன்டிபாடி ஜெனரேட்டருக்கு பேர் தான் ஆன்டிஜன். ஸோ நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் இம்யூனிட்டி? ஓவரால் எபிலிட்டி ஆஃப் பாடி டு ஃபைட் அகேன்ஸ்ட் த டிசீஸ் காசிங் பேத்தோஜன்ஸ். அதாவது டிசீஸ் உருவாக்கக்கூடிய பேத்தோஜனுக்கு எதிராக ஃபைட் பண்ணக்கூடிய அந்த மெக்கானிசத்துக்கு பேர் அல்லது அந்த பாடியுடைய எபிலிட்டிக்கு பேர் இம்யூனிட்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஃபைன் கெப்டான். ஸோ சப்ஸ்டன்ஸ் தட் ஆர் நாட் இம்யூனோஜெனிக் பட் கேன் ரியாக்ட் வித் த ப்ராடக்ட் ஆஃப் ஸ்பெசிபிக் இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஓகே, அதாவது ஹெப்டான் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து என்னென்னா நான் இம்யூனோஜெனிக், அதாவது என்னது, ஸோ இம்யூனோஜெனிக்கில் இன்வால்வ் ஆகாது. ஆனால் என்னென்னா இது ஒரு ப்ராடக்டில் அது இம்யூன் ரெஸ்பான்ஸுடைய ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் தான் வந்து கெப்டான். அடுத்து டிஃபைன் த அட்ஜுவன்ஸ். ஸோ அட்ஜுவன்ஸ் மீன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அது ஒரு சப்ஸ்டன்ஸ் தட் கேன் என்ஹான்ஸ் த இம்யூன் ரெஸ்பான்ஸ் டு த ஆன்டிஜென்ஸ். ஆன்டிஜனுக்கு எதிராக வந்து இம்யூன் ரெஸ்பான்ஸை தூண்டக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் பேர் தான் சொல்கிறது அட்ஜுவன்ஸ். ஸோ டிஃபைன் த ஆன்டிஜெனிசிட்டி. எப்படி என்ன சொன்னாங்கன்னா த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆன்டிஜன் தட் அலோ இட் டு ரியாக்ட் வித் த ப்ராடக்ட் ஆஃப் ஸ்பெசிபிக் இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஸோ ஆன்டிஜெனிசிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆன்டிஜன்ஸ். Define antibody. Antibody means, so another called immunoglobulin, protein molecule synthesized and exposed to antigen, combine specifically with the antigen represented by the IG or AB. immunoglobulin நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா IG அல்லது AB மென்ஷன் பண்ணுவாங்க. இது என்னது, கம்பைன் ஸ்பெசிஃபிக்கலி வித் ஆன்டிஜன். அதாவது ப்ரோட்டீன் மாலிகுல் சிந்தசிஸில் வந்து எக்ஸ்போஸ் டு ஆன்டிஜன், அதாவது ஆன்டிஜனோட ரியாக்ட் ஆகக்கூடிய அந்த ப்ரோட்டீன் மாலிகுல் பேர் என்ன சொல்கிறது, இம்யூனோகுளோபுலின். அடுத்த டாபிக் வந்து எபிடோப் அண்டு பேரட்டோப். எபிடோப் ஆன்டிஜெனிக் டிட்டர்மைனட் ஆக்டிவ் பார்ட் ஆஃப் த ஆன்டிஜன்ஸ். ஆன்டிஜன் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு எபிடோப். இது என்ன பண்ணும்னா ஸோ டிட்டர்மைன், அதாவது டிட்டர்மைண்டாக ஆக்ட் பண்ணும். அதுக்கு டிபெண்ட் பேராட்டோப். ஸோ பேராட்டோப் என்ன சொன்னால் ஆன்டிஜன் பாயிண்டிங் சைட் ஆஃப் ஆன்டிபாடியுடைய பாயிண்டிங் சைட் தான் வந்து பேராட்டோப். இட் ரெகக்னைசஸ் அண்டு ஃபைன்ஸ் டு த ஆன்டிஜன் ரெகக்னைஸ் பண்ணி ஆன்டிஜனில் ஒரு பிணைப்பை ஏற்படுத்தும். அதுக்கு பேர் பேராட்டோப்.
Next, acute immunity. Acute immunity means immunity that on individuals occur after birth. It is the body resistant to the specific pathogens. அதாவது என்னது ஸ்பெசிஃபிக்காக பேத்தஜன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறக்கூடிய இம்யூனிட்டி பேர் அக்யூட் இம்யூனிட்டி. இந்த இம்யூனிட்டி நமக்கு எப்போ கிடைக்கும்னா ஆஃப்டர் த பர்த், பிறந்த பின்னாடி நம்ம பாடியில் இது டெவலப் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹிமோட்டோபைசிஸ். ஸோ ஹிமோட்டோபைசிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் த பிளட் செல் இன் தி போன் மேரோ. போன் மேரோவில் பிளட் செல் உற்பத்தி ஆகக்கூடிய ப்ராசஸுக்கு பேருன்னு சொல்கிறாங்கன்னா ஹிமோட்டோபைசிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் டிஃபைன் த ஆன்டிபாடி அஃபினிட்டி. ஸோ அஃபினிட்டி என்ன அர்த்தம்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ். அதாவது ஆன்டிஜனுக்கும் ஆன்டிபாடி ரியாக்ஷன் நடக்குதுல்ல, அந்த ரியாக்ஷனுடைய ஸ்ட்ரென்த்தை தான் என்ன சொல்லணும்னா அஃபினிட்டி between a single antigen determined and the single combining site of the antibody. அதாவது ஆன்டிபாடி, அதாவது சுருக்கமாக சொன்னோம்னா எபிடோப்புக்கும் பேராடோப்புக்கும் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் தான் என்ன சொல்கிறாங்கன்னா அஃபினிட்டி. அடுத்து பாருங்கள் டிஃபைன் த வேக்சினேஷன். ஸோ வேக்சினேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரிங் த வேக்சின் இன்டு த பாடி. அதாவது பாடிக்குள்ளே வேக்சினை செலுத்துகிறாங்க பார்த்தியா, அந்த ப்ராசஸ் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வேக்சினேஷன்ஸ். ஆக்ட் ஆஃப் இன்ட்ரடியூசிங் த வேக்சின் இன்டு த பாடி டு ப்ரொடியூஸ் த இம்யூனிட்டி. அப்போ இந்த வேக்சின் எதுக்கு செலுத்துகிறாங்கன்னா இம்யூனிட்டியை வந்து என்னது உற்பத்தி பண்ணுறதுக்கு. டூ ஏ ஸ்பெசிஃபிக் டிசீஸ், அதாவது ஒரு குறிப்பிட்ட டிசீஸுக்கு எதிராக நம்ம உடம்புல இம்யூன் பவர் உண்டு பண்ணுறதுக்கு செலுத்துறதுக்கு பேர் தான் சொல்கிறாங்கன்னா அந்த வேக்சினேஷன்ஸ். அதுக்கடுத்து பாருங்கள் டிஃபைன் த அலர்ஜென்ஸ். ஸோ அலர்ஜென்ஸ் என்ன? ஆன்டிஜன் தட் காஸ் த அலர்ஜிக் ரியாக்ஷன். அதாவது எதெல்லாம் அலர்ஜிக் ரியாக்ஷன் உருவாக்குதோ அந்த ஆன்டிஜனுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அலர்ஜென்ஸ். சப்ஸ்டன்ஸ் டு விச் ஆன் ஓவர் ஆக்டிவ் இம்யூன் ரெஸ்பான்ஸ் இஸ் ப்ரொடியூஸ்டு. எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க மைட் அண்டு போலன் கிரெயின்ஸ். இது ரெண்டு அலர்ஜென்ஸுக்கு எக்ஸாம்பிள்ஸ். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் த ட்ரக் அப்யூஸ். ஸோ ட்ரக் அப்யூஸ் என்ன சொன்னாங்கன்னா இன்டேக் ஆஃப் சைக்கோ ஆக்டிவ் ட்ரக்ஸ் ஃபார் பர்போஸ் அதர் தென் நார்மல் கிளினிக்கல் யூஸ் இன் லார்ஜ் அமௌண்ட் அண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி இஸ் கால்டு ட்ரக் அப்யூஸ். இட் இம்பேர் ஃபாலோவிங் த ஃபங்க்ஷன்ஸ் ஃபிசிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன் அண்டு சைக்காலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது ட்ரக் அப்யூஸ் என்ன சொல்கிறாங்கன்னா போதை மருந்துக்கு அடிமையாருன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த அடிமையாகிறது நமக்கு என்னென்ன தாக்கம் நமக்கு ஏற்படுமோ சைக்காலஜிக்கல் ஃபங்க்ஷன் வந்து அஃபெக்ட் ஆகும், ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன் அது உடல் செயல் சம்மந்தப்பட்ட ஃபங்க்ஷன் அஃபெக்ட் ஆகும், அதுக்கடுத்து ஃபிசிக்கல் ஃபங்க்ஷன் நம்ம உடம்பு சம்மந்தப்பட்ட ஃபங்க்ஷனும் அஃபெக்ட் ஆகும். ஸோ அப்போ என்ன ட்ரக் அப்யூஸ் நார்மலாக நம்ம மருந்து எடுக்கிறத காட்டிலும் அது அளவு அதிகமாகவோ அதாவது கிளினிக்கல் பர்போஸ் இல்லாமோ எடுத்தோம்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரக் அப்யூஸ். அதுக்கடுத்த கொஸ்டின் டிஃபைன் த ஆல்காலிசம். ஸோ டிஃபைன் த ஆல்காலிசம் என்ன சொல்கிறாங்கன்னா ரிப்பீட்டட் யூஸ் ஆஃப் ஆல்கஹாலை மறுபடியும் நம்ம எடுக்க தோணுது பார்த்தீங்களா, அந்த ஃபீலிங் இப்போ தான் என்ன சொல்கிறது ஆல்காலிசம்ஸ். இன்எபிலிட்டி டு கண்ட்ரோல் ட்ரிங்கிங் டியூ டு த ஃபிசிக்கல் அண்ட் எமோஷனல் டிஃபென்ஸ் ஆன் தி ஆல்கஹால். அதுக்கு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்காலிசம்ஸ். ஸோ அடுத்து டிஃபைன் த ஃபிசிக்கல் டிஃபென்ஸ். ஸோ ஃபிசிக்கல் டிஃபென்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டேட் இன் விச் த யூசர்ஸ் பாடி ரெக்யூர் ஏ கண்டினியூஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் த ட்ரக். அதாவது மருந்து அந்த போதை மருந்துடைய தேவை வந்து நமக்கு கண்டினியூவாக தேவைப்பட்டுகிட்டே இருக்கும். அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டோம்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபிசிக்கல் டிபெண்டன்ஸ். ஸோ அதுக்கு டிஃபைன் த மென்டல் ஹெல்த் என்ன சார்? மென்டல் ஹெல்த்னா ஸ்டேட் ஆஃப் வெல்பீயிங் ஆஃப் மைண்ட் வித் செல்ஃப் எஸ்டீம்ஸ். அதாவது சுய எஸ்டீமோடு இருக்கக்கூடிய நல்ல மனநிலையில் இருக்கக்கூடிய அந்த மைண்டுக்கு பேர் என்ன சொல்கிறது மென்டல் ஹெல்த். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து என்னென்னா லிம்போசைட். லிம்போசைட் என்ன சொல்லுவாங்கன்னா லிம்போசைட் ஆர் தி டைப் ஆஃப் ஒயிட் பிளட் செல். அதாவது ஒயிட் பிளட் செல் இருக்கக்கூடிய ஒரு டைப் தான் வந்து என்னது லிம்போசைட். த ஏ கிரானுலோசைட். அதாவது லிம்போசைட் இருக்கக்கூடியது ரெண்டு பிரிப்பாங்க, ஒன்று கிரானுலோசைட் இன்னொன்று ஏ கிரானுலோசைட். இந்த ஏ கிரானுலோசைட் என்ன வருமா பி லிம்போசைட் அண்ட் டி லிம்போசைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் த ஆன்டிடாக்சின். ஸோ ஆன்டிடாக்சின் என்ன சொல்லணும்னா இது ஒரு ஆன்டிபாடி. ஆன்டிடாக்சின் இஸ் ஆன் ஆன்டிபாடி that neutralize the bacterial exotoxin corresponding the toxoid. அப்போ இந்த ஆன்டிடாக்சின் என்ன பண்ணும்னா பாக்டீரியாவுடைய டாக்ஸின் வந்து என்ன பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணும். அதாவது நியூட்ரலைசேஷன் அர்த்தம் அதை சமநிலைப்படுத்தும், அதாவது அதோடைய எஃபெக்டை வந்து குறைக்கும். அடுத்து வாட் இஸ் த அப்சோனைன். அப்சோனைன் எடுத்தோம்னா அப்சோனைன் இஸ் ஆன் ஆன்டிபாடி கோட்டட் ஆன் தி பேத்தோஜன் பை இம்யூன் செல்ஸ் அண்ட் இட் மேக் த பேத்தோஜன் சசப்டபிள் டு த பேக்கோசைட்டோசிஸ். The absonine find to the receptors present on the pathogen cell membrane. அதாவது என்ன சொல்லணும்னா அப்சோனின் என்ன சொல்லணும்னா அது கோட்டட், அது ஒரு கோட்டிங்கை வந்து என்ன பண்ணும் உண்டு பண்ணும், அந்த பேத்தோஜன்ஸ் மேலே ஒரு கோட்டிங்கை உண்டு பண்ணும். அந்த உண்டு பண்ணக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸ் பேர் தான் சொல்லுது அப்சோனைன்.
அடுத்து வாட் இஸ் த ஆப்சோனைசேஷன் சொல்கிறாங்கன்னா ஆப்சோனைசேஷன் இஸ் த கோட்டிங் ஆஃப் த பேத்தோஜன்ஸ் வித் ஆப்சோனின். ஆப்சோனின் யூஸ் பண்ணி அந்த கோட்டிங் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் பேர் சொல்கிறாங்கன்னா ஆப்சோனைசேஷன். ஸோ ஆப்சோனின் கோட்டிங் மார்க்ஸ் எ பேத்தோஜன் ஃபார் destruction ஆஃப் த பேக்கோசைட். அப்போ என்ன பண்ணும்னா இந்த பேக்கோசைட் செல் வந்து அதை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அந்த ஆப்சோனின் மார்க் பண்ண கோட்டிங் வந்து அந்த பேக்கோசைட் செல்லுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இட் இஸ் ஆல்சோ கால்டு என்ஹான்ஸ்டு அட்டாச்மெண்ட். Next discuss about important 5 mark questions. Explain the structure of immunoglobulin with a suitable diagram. So immunoglobulin is an antibody. It is protein molecule having the Y-shaped structure. இது protein molecules NS-ல Y-shape இருக்கக்கூடிய ஒரு protein molecule தான் antibody. It comprises the 4 polypeptide chains. இதில் 4 polypeptide chain present இருக்குது. The chain are 2 types of, namely 2 விதமான chain இருக்குது. ஒன்று light chain, L, heavy chain பேர் H. An antibody has 2 light chains and 2 heavy chains. Hence an antibody is represented by the H2L2. H2L2 is heavy chain 2, light chain 2. The 2 light chains are identical. The molecular weight is 25,000 Dalton. They consist of the 214 amino acids. The 2 heavy chains are identical. The molecular weight is 50,000 Dalton. They consist of the 450 amino acids. A polypeptide chain are linked together by disulfide bond. அப்போ 2 செயினும் வந்து இணைக்கக்கூடிய அந்த பாண்டுக்கு பேர் டைசல்ஃபைடு பாண்ட், அதாவது SS பாண்ட். 1 light chain is attached to the heavy chain. 2 heavy chains are attached to the each other. Heavy chains have a flexible hinge regions at the middle. அப்போ heavy chain மிடில் ஒரு ரீஜன் இருக்குது, அதுக்கு பேர் hinge. Each chain has 2 terminals. என்னென்ன டெர்மினல்? 2 டெர்மினல் இருக்குது. ஒன்று வந்து C டெர்மினல், ஹார்பாக்சி டெர்மினல், N டெர்மினல், அமினோ டெர்மினல். Each chain has 2 regions. ஒன்று வந்து variable regions, அதாவது V regions. Another one constant regions, that is called C region. Variable region is the smaller at one end. Constant region is the larger at the other end. Variable regions are different in their different antibodies. Constant regions are the same on all antibodies. In all antibodies, heavy and light chains combine to form an antigen binding site. Next, the antigen binding site are fit to specific antigen. Antigenic determinants of an antigen. The same region of the antibody monomer determines the antibody class. It is a common function in all antibodies.